கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென், ஆமென். அவ்வப்போது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை மாதகுமார் அவர்கள் கொடுப்பதும் எனக்கு மிகுந்த ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென் பிரியமானவர்களே, ஆமென், ஆமென். ஏன்னா இந்த நாட்களிலே நாங்கள் காத்திருப்பதே ஆமென், 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 வாஞ்சிக்கிற காரியமே கடவுளுடைய வார்த்தையை குறித்து அநேகருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆமென். ஒரு பக்கம் இந்த கோவிட் நமக்கு எங்கேயுமே போவிடாமல் பண்ணினாலும் ஆமென், இன்னைக்கு அநேக லிங்க்ல அநேக இடங்களிலே அநேகருக்கு எல்லாருக்கு சொல்லத்தக்கதான கிருபைகளை தேவன் தந்திருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் சில முக்கியமான ஆழமான சில வேத பகுதிகளை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு நீ எல்லாரும் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். ஏன்னா இந்த உலகத்திலேயே மிக தலை சிறந்த ஒன்று என்ன என்று சொன்னால் அது கடவுள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை. ஆமென், 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 ஆமென். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை. ஆமென், ஆமென். அதை போல அதை விட மேலான ஒரு காரியம் இந்த உலகத்தில் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. பிரியமானவர்களே, ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீ தந்த இந்த நல்ல வேளைக்காக காலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென் அப்பா. நாங்கள் ஒரு சிறு குடும்பமாய் நீர் எங்களுக்கு ஆண்டவரே மனுகுலம் இதை தியானிக்கும் என்று நீர் நினைத்து ஆண்டவரே கிட்டத்தட்ட 1600 வருடங்கள் ஆண்டவரே. ஆமே, ஒவ்வொருத்தரும் 1585 90 பல சொல்லலாம். கிட்டத்தட்ட 1600 வருஷம் இந்த வேதத்தை என் ஜனம் தியானிக்கும் என்று நீர் எழுதி கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. ஆமே ஆண்டவரே, எப்படி தங்கமானது பூமியின் மேற்பரப்பில் காணப்படாமல் ஆயிரக்கணக்கான அடிகளுக்குள் ஆண்டவரே வைரங்களும் தங்கங்களும் காணப்படுவது போல அப்பா, உம்முடைய வேதத்தை வாஞ்சித்து கதறுகிறவனுக்கு காத்திருக்கிறவனுக்கு நீர் அதிகமாக வெளிப்படுத்துகிறதை நாங்கள் இந்த காலங்களிலே பார்க்கிறோம் ஆண்டவரே. அடியேனே நீ நான் ஒரு பாவியான மனுஷன் ஆண்டவரே, எதற்கும் பிரயோஜனம் இல்ல. இன்னைக்கு நீங்க மூச்சை நிப்பாட்டீங்கன்னா செத்து போயிருவேன், அவ்வளவுதான் ஆண்டவரே. இப்படி சாதாரண மனுஷனாகிய என்னையும் எங்களையும் நீர் ஆவியினால் இந்த வேளையில நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய தியாலஜி, என்னுடைய வார்த்தைகள் எதுவும் இல்லாதபடி நீர் கிருபையாய் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆமென். நீ ஆண்டவரே பக்தி விருத்தி எடுக்கத்தக்கதாய் நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தியானத்தின் மைய பொருள் என்ன என்று நாம் பார்த்தோமானால் சில வேத பகுதிக்குத்தான் நாம் போக போகிறோம். நம்முடைய நேரம் எவ்வளவு இருக்கிறது என்பதை பொறுத்து நாம் போக வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 45 நிமிடங்கள். நான் வேண்டுமென்றால் இப்பொழுது அது எனக்கு ஸ்டார்ட் ஆகிறது என்று நான் வைத்துக் கொள்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நன்றியோடு உங்கள் ஒவ்வொருவரையும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். நாம் எல்லாரும் இந்த நாளில நாம் சிந்திக்க போகிற காரியம் என்னன்னு சொன்னா பரிசுத்தம். ஆமென். ஏன்னா இந்த வேர்டு பரிசுத்தம் சொன்ன உடனே நம்ம எல்லாருடைய மைண்ட்ல ஒரு 4 காரியம் தோன்றும். ஜெனரலா எல்லாருக்கும் நான் சொல்லவில்லை. ஒன்று, இச்சையின் காரியங்கள். அதாவது நெகட்டிவ் சைட் ஆஃப் ஹோலினஸ் என்னன்னா, அதாவது மாரலி நாட் குட் அப்படிங்கிற காரியங்கள். நான் மாரலி வீக்கான காரியங்களை, மாரல் லோயர் ஸ்டாண்டர்டை ஒரு சிலர் நினைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் தேறின கிறிஸ்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொன்னால், ஜெபம், வேத தியானம், ஆவியில் நிரம்புதல். இதை ஒரு சில கூட்டத்தாரோ ஒரு சில விசுவாசிகளோ அவங்களுக்கு மைண்ட்ல படுறதெல்லாம் இதுதான் படும். இதுகளெல்லாம் உண்மை பிரியமானவர்களே, எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த சப்ஜெக்ட் இப்ப நமக்கு தேவையா? நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நாம் ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவரால் நாம் எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோமே, இது தேவையா என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நிச்சயமாக நாம் எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய ஆவியினாலே. எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் சற்று இந்த சப்ஜெக்டை இன்றைக்கு கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்திப்போம். பரிசுத்தம் என்று வரும்பொழுது பிரியமானவர்களே,
ஆமென், ஆமென், ஆமென். நாம் சற்று ஆழமாக சிந்திக்க தேவனுடைய வேதம் நம்மை அழைக்கிறது. ஆமென், ஆமென். இன்னொரு வகையிலே நான் சொல்ல வேண்டுமானால், நீங்களும் நானும், நான் அடிக்கடி சொல்ற காரியம், விரும்பியோ விரும்பாமலோ பிசாசோடு ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம். இனி ஒரு வார் வித் த டெவில். ஹோலினஸ் இஸ் a very important and sharpest tool. ஆமென், ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நாம் பிசாசுக்கு எதிர்த்து போராடுகிற அந்த வாழ்க்கையிலே நமக்கு அதிகமாக பயன்படக்கூடிய, அதிகமாக நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஷார்பஸ்ட் வெப்பனே பரிசுத்தம். ஆமென், 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 ஆமென். இப்போ பரிசுத்தம்னா நாம நினைக்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். The internal holiness ரொம்ப முக்கியம், தயவு செய்து கவனிங்க. The internal holiness should be reflected in your external life. Only then our holiness is fulfilled in the sight of God. Amen, 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 amen. ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஆமென், ஆமென். நான் ஏதோ இன்டர்நெட்ல அங்க போயெல்லாம் பார்த்து நான் உங்களுக்கு சொல்லல பிரியமானவர்களே. The internal holiness should be reflected in your external life. Only then our holiness is fulfilled in the sight of God. எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள இப்ப என்ன ஆண்டவர் செஞ்சிட்டாரு? ஒரு மண் பாத்திரமாகிய பாவம் நிறைந்த வாழ்க்கையிலே ஒரு சால்வேஷனை கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை அப்படி உள்ள கொண்டு வச்சிட்டார். ஆமே, நம்ம இருதயத்துக்குள்ள, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள, நம்முடைய சரீரத்துக்குள்ள இப்ப என்ன ஆகுது? உள்ள பரிசுத்தம் இருக்கு. அந்த பரிசுத்தம் உள்ள இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வெளி நோக்கி பிரயாணப்படுகிறது. ஆமே, நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் பயங்கரமான ஆளு, நான் அப்படி அந்நிய பாஷையில பேசுவேன், நான் அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுவேன், நான் அப்படி தரிசனங்களை காண்கிறவன் என்று சொல்லிவிட்டு வெளி வாழ்க்கையிலே, ஹல்லேலூயா, கடவுள் உங்க எல்லாருடைய பாவத்தையும் சிசில் இன்னைக்கு இந்த போய் சொல்லிட்டான், இந்த அப்படியே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றாரு ஒரு விசுவாசுடைய வாழ்க்கை என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படி நான் பாத்தீங்கன்னா, கர்த்தர் என்னையும் உங்களையும் ரட்சிக்கும் போது அவர் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் இவன் இப்படிப்பட்ட பரிசுத்தம் உடையவனாக மாற வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவை போல இவள் ஒரு நாள் மாறுவாள், இவன் மாறுவான் என்று சொல்லி தீர்மானித்து, எப்படி ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்காங்களேன், அதுல ஒரு சிற்பி சிலையை வடிப்பதற்கு முன்பதாகவே இமேஜினரியாக ஒரு சிலையை அவன் சிந்தித்து விடுவான். அந்த சிந்தித்த சிலையை ஒளியை வைத்து டம்மு டம்முன்னு அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிலை அவன் மனதிற்குள் இருக்கிற அந்த கற்பனையை அந்த கல்லிலே கொண்டு வருவான். இப்படித்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வெளியரங்கமாக அது பரிசுத்தம் வர வேண்டும் என்று அவர் பாடுபட்டு நம்முடைய வாழ்க்கையை பல சூழ்நிலையின் வழியாய் கடந்து போக பண்ணுகிறார். நாமே என் பிரியமானவர்களே, நீங்க நினைக்கலாம் நம்ம நியூ டெஸ்டமென்ட் பீப்புள், நம்முடைய தியாலஜியே வேறையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க பாருங்களேன், பழைய ஏற்பாட்டுல மோசேயினுடைய கட்டளைகள் என்று சொல்லி வேதாகமத்தில் இருப்பது 613 கட்டளைகள். ஆமென், கர்த்தர் மோசேக்கு கொடுத்ததாக. நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னு வைங்களேன், எத்தனை கட்டளைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 1050 கட்டளைகள் இருக்கிறது. இது 800 தலைப்புகளிலே 1050 கட்டளைகள் இருக்கிறது. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், கிருபைதான் பிரியமானவர்களே. ஆனாலும் நம்முடைய உள்ளான பரிசுத்தம் வெளி வாழ்க்கையிலே பிரதிபலிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய பரிசுத்தம் முழுமையடையும். நான் அதை திருப்பி வாசிக்கிறேன், ஏன்னா நம்முடைய செய்தியினுடைய முக்கியத்தினுடைய சாராம்சமே இதுதான். The internal holiness should be reflected in our external life. Only then our holiness is fulfilled in the sight of God. 10 கன்னிகைகளை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமென். அதுல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய அந்த ஆயில், இவங்க படுத்துட்டாங்க, அந்த ஆயில்லாம் என்னது, இவங்க தூங்கிட்டாங்கன்னா என்னது, திடீர்னு வந்துட்டான் என்னது, சத்தம் கேட்குது, பாதி பேர் போற, இதுல பயங்கரமான பிரசங்கம். இதுல ஒண்ணு சிம்பிள்ங்க. 10 பேர் ஆண்டவர் அழைச்சிருந்தாரு. ஆமென். 5 பேரு
தேவன் விரும்பினபடி வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. 5 பேரு அவருடைய எல்லா சத்தியத்தையும் கேள்விப்பட்டும் தங்கள் இஷ்டப்படி தங்களுடைய எமோஷன் படி வாழ்ந்தார்கள். இவங்க போல அவங்க போயிட்டாங்க. சிம்பிள் பிரியமானவர்களே. ஏன்னா நீங்க கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும். மூளையில சிந்தனை மட்டும் மாறி பிரயோஜனம் அல்ல, நீங்கள் தெய்வங்களை மட்டும் மாற்றி பிரயோஜனம் அல்ல, வாழ்க்கை மாற வேண்டும். வாழ்க்கை, வெளியான வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். ஆமென். எத்தனை பேரு நீங்க வேலை பார்க்கிற இடத்துல, உங்களுடைய குடும்பத்துல இவள் உண்மையிலே ஒரு பரிசுத்தமான ஒரு மகள், ஒரு சகோதரி, சகோதரன் என்று நம்மை குறித்து சொல்லுகிறார்கள். இதுக்கு நான் ஒரு சின்ன வசனத்தை மட்டும் நான் வாசித்து விட்டு நாம் அடுத்து நம்மளுக்கு நேராக போவோம். ஆமென். பிரியமானவர்களே, யாத்திராகமும் 3ஆம் அதிகாரத்திற்கு நேராக நான் முதலாவது போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு போய் டீட்டெயில்டா பார்ப்போம். யாத்திராகமும் 3ஆம் அதிகாரத்துல நான் உங்களுக்கு முதல் வசனத்திலிருந்து 5 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கிறேன். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். நல்ல கவனிங்க. அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே தன் முச்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். கவனிங்க பிரியமானவர்களே. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். அவர் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டு. என்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய ஆன்மீக பயணத்திலே ஆண்டவரை நோக்கி பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ, தேவ சித்தமும் சத்தமும் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். ஆமென். போகட்டும், அது நம்முடைய மைய பொருளான கருத்து அல்ல. 5வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. ஆமென். என்றைக்கு அவன் கிட்ட வந்த உடனே, ஆமென் ஆமென், அவன் கிட்ட வந்த உடனே அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, இது என்கிட்ட வந்துட்ட, இப்ப பரிசுத்த பூமியில நிக்கிற, உன் வாழ்க்கையில அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிறாரு. Immediately he is demanding that. வெறும் செருப்பை கழட்டி போடுற பெரிய மேட்டர் கிடையாதுங்க. That is not a matter at all. நீங்க ஐஸ்லாண்ட்ல போயும் அமெரிக்கா குளிர்ல போயும் காலில் செருப்பு எல்லாம் போனீங்கன்னு விரைச்சு செத்து போயிருவீங்க. That is not the matter. What God is saying, நீ என்கிட்ட வந்துட்ட, உன் வாழ்க்கையிலே சில மாற்றங்கள் வர வேண்டும். That is the ideology. நீ என்னை நோக்கி பார்த்து பயணப்பட்டு விட்டாய், என் சத்தம் இப்பொழுது உன் வாழ்க்கையில உனக்கு கேட்கிறது. ஆகவே உன் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வெளியரங்கமாகவும் தெரியும்படி வர வேண்டும். அதுதான் பரிசுத்தத்தின் நோக்கம். நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. இப்ப நீ உபை பண்ண வாழ்க்கையில மாத்துங்கிறாரு. அன்னைக்கு இருந்து அந்த இடத்துல அதுதான் ஆண்டவரால் சொல்லி இருக்கக்கூடும். இன்னும் நிறைய காரியங்களை பார்க்கலாம் பிரியமானவர்களே. When holiness enters into your life, there has to be a change of life, not mere change of thinking. ஏதோ வித்தியாசமாக சும்மா யூடியூப்ல 2 செய்தியை பார்த்து விட்டு இல்லை பிரியமானவர்களே. உங்கள் வெளியரங்கமான வாழ்க்கை, அநேகர் அதில் கிறிஸ்துவை காண்கிறார்களா? அதுதான் பரிசுத்தம். வெளியரங்கமான வாழ்க்கையிலே கிறிஸ்து காணப்படுகிறாரா? யோசிப்போமே. இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல எத்தனை ஏழைகளுக்கு வெளிக்கு தெரியாம வலது கை இடது கைக்கு தெரியாம நம்ம உதவி செஞ்சிருப்போம். சொல்லுங்க. ஜஸ்ட் இமேஜின். நிறைய நேரங்கள்ல நம்ம பரிசுத்தனோட அந்த கிரேட்டஸ்ட் 4 மேட்டரை மட்டும் தான் நம்ம நினைக்கிறோம். இப்பொழுது நமக்கு நேரம் இல்லை, வேகமாக 1 பேதுருவுக்கு நேராய் போவோம். ஏன்னா பரிசுத்தத்தை குறித்து அந்த பேதுரு அதிலே மிக தெளிவாக நமக்கு சில காரியங்களை சொல்லுகிறார். நம்ம 2ஆம் அதிகாரம் நமக்கு போறதுக்கு டைம் இருக்காது.
அதனால 1 அதிகாரத்துல சில காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் முடிந்தால் ஒரு 4 பிராக்டிகல் பாயிண்டை உங்களுக்கு நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தினுடைய மைய வசனம் எது தெரியுமா? அது 16ஆம் வசனம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் உங்களை விடவே மாட்டாரு. நீங்க தேவையில்லாம சோதனையின் பாதையில கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வெளி வாழ்க்கையை குறித்து நீங்க அக்கறை இல்லாமவே இருக்கலாம். God will bring a test in your life. இவன் ஏன் இப்படி இருக்கிறான், இவன் ஏன் மகளே இவன் ஏன் இப்படி பேசுறா, இவ்வளவு பெருமையா இருக்கிறா, இவ்வளவு காரியங்களை நிறைய பேர் நம்ம சின்ன சின்ன மேட்டர் இருக்கு. சாதாரண சபைகளே பாத்தீங்கன்னா பரிசுத்தத்திலே பெருமை இருக்கு. நான்லாம் ரொம்ப என்ன சொல்றது, ஆன்மீகமான சபைக்கு நான் போகிறேன். ஆமென். சிலர் அற்பமா பாக்குறது. அல்லேலூயா. அங்கே சொல்லி முடிஞ்சிருச்சுங்க. நான் அபிஷேகம் பெற்றவன், நான் பயங்கரமாய் பிரசங்கம் பண்ணுகிறவன், ஊழியங்களை வழி நடத்துகிறவன், பிரயோஜனமே இல்லை. You are gone already. The foundation is already shaken. The holiness is at jeopardy. பிரியமானவர்களே, சிந்திங்க. பாருங்க அவர் என்ன எழுதுறாரு பாருங்களேன். நான் ரொம்ப போக மாட்டேன், ஏன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் த கான்செப்ட் ஆஃப் ஹோலினஸ் சொல்லிட்டு த கண்டிஷன் ஆஃப் ஹோலினஸ் பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அதைத்தான் இன்றைக்கு இந்த அதிகாரத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். முதல் 2 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 1 பேதுரு புதிய ஏற்பாட்டில் 317ஆம் பக்கம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தானியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களில் கிறிஸ்தவர்களுக்கு எழுதுறார். அவரு பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே, இந்த கான்செப்டே தான், ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. See the right thing in it. I am writing to the rich and the most blessed and the great people எழுதப்படலங்க. பரதேசிகளுக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? This is holiness. என்னங்க முதல்ல? What is holiness? Come on, tell me, what is holiness? நிறைய பேர் holiness salvation, holiness அபிஷேகம், holiness prayer. No, it is not. Holiness is you are separated, you are cut down and வீட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிச்சன்ல சில பெரிய கிச்சன்லாம் வச்சிருக்கிறவங்க நின்று சாம்பார் வைக்கிறதுக்கு இல்ல கூட்டு வைக்கிறதுக்கு ஒரு கேரட் ஓட்டாங்க. முதல்ல என்ன செய்வாங்க? கட் பண்ணுவாங்க. கட் பண்ணதுக்கு இன்னொரு பக்கம் ஒதுக்கிடுவாங்க. கட் பண்ணாதது இந்த சைடு இருக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணவே மாட்டாங்க. கட்டிங் யுவர் மார்க்ட் men. ஆமென். நீ எனக்காக வேறு பிரிக்கப்பட்டவள் மகளே, நீ எனக்காக வேறு பிரிக்கப்பட்டவன் மகனே. எதுக்கு? எதுக்கு? You are separated, you are cut down. உங்க பழைய வாழ்க்கையிலிருந்து உங்களை வெட்டி விட்டார், உங்களை வேறு பிரித்து இருக்கிறார். எதற்கு பிரியமானவர்களே? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்று இவள் சொல்லுவாள், இவள் சொல்லுவான் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. இனி நான் அல்ல. ஞானஸ்நானம் என்னத்தை சொல்லுது? Nothing else. From now on I am dead to myself. நான் எனக்கு மரித்து விட்டேன். இனி நான் என் ஆசை, என் பேஷன் எனக்கு முக்கியம் இல்ல, தேவனுடைய சித்தம் தான் எனக்கு முக்கியம். உங்களை எதற்காக அவர் பரிசுத்தப்படுத்தியிருக்கார் தெரியுமா? அவர் சித்தம் செய்வதற்காக. Are we doing it? Are we doing it? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை புறஜாதிகளுக்கு அதை காட்டுகிறது. சொல்லுங்களேன், இப்போ எத்தனையோ கிறிஸ்டியன் டாக்டர்ஸ், உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஒரு சிலர் இருக்கலாம், இல்ல சொல்ல. இந்த கோவிட் டைம்ல வெறும் மருந்து மட்டும் காசு பண்ணிட்டு ஒரு பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு ஒரு 50 ரூபா கன்சல்டேஷனுக்கோ இல்ல அவங்க அட்மிட் பண்ணியிருந்தா ஒரு மினிமம் அந்த கரண்ட் சார்ஜ் எல்லாம். ஒரு கிறிஸ்தவ டாக்டர் சொல்லுங்க, Jaman, tell me one doctor who could do that. We are gone away from Christ. எவ்வளவு தூரம் போய்விட்டோம் பிரியமானவர்களே. இன்னைக்கு நம்மளுடைய மதமே, நமக்கு பைபிள் இருக்கிற கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோமா என்பதை சந்தேகப்படுகிற அளவிற்கு இருக்கிறது. ஒருவேளை நாம் பின்பற்றுகிறவர்களா இருக்கலாம். அநேகரை குறித்து சொல்லுகிறேன். என்ன தெரியுமா? இயேசு இருக்காருங்க, அவர் வல்லமையுள்ள தேவனுங்க, நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காருங்க. எனக்கு பூமியில நான் மனுஷனா இருக்கேங்க,
நான் அவரை அறிஞ்சுக்கிட்டேங்க, இப்ப எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குங்க, தேவை இருக்குங்க, நான் அந்த வாக்குத்தத்தத்தை கிளைம் பண்றேங்க, அவர் எனக்கு எல்லாமே நன்மையை செஞ்சு கொடுப்பாருங்க. Is that Christianity? Where do you find that in the Bible? It is not a full gospel. It is part of the gospel. அவர் நன்மை செய்கிறார் பிரியமானவர்களே, இல்லை என்று சொல்லவில்லை. 1 தீமோத்தேயு 6:17 சொல்கிறது, அவர் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காகத்தான் அதை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இவன் தேவ சித்தம், எனக்காக இனிமேல் அவள் வாழாமல், தனக்காக அவள் வாழாமல், மன்னிக்கவும், தனக்காக அவன் வாழாமல் எனக்காக வாழுவான். நிறைய நேரம் நம்ம இவ்வளவு நாள் கிறிஸ்துவுக்குள்ள சபைகளில பிரசங்கங்களை கற்றுக்கொண்டதே இயேசுவை அவருடைய வாக்குத்தத்தத்தினால எப்படி ட்ராப் பண்ணுவது, அடிமைப்படுத்துவது என்பதை தான் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் சுய சித்தங்கள் மாற வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் இருக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி சம்பளம் வாங்கினோம், பூராமே வீட்டுக்கு செலவழிச்சோம். இப்ப நான் சம்பளம் வாங்குறேன், which way I'm spending it? Is there any change? Is there any change? பிரியமானவர்களே, பரதேசிக்கு எழுதுகிறதாவது, பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. ஏன்னா இந்த உலகம் உனக்கு நிரந்தரம் இல்லடா, நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற வரப்போகிற ராஜ்யம் தான் முக்கியம். அப்படி சொல்லிட்டு பாருங்க, 4ஆம் வசனம் ஆழமா சொல்லுது, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதுமான வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். உள்ள வச்சுட்டார் அந்த பரிசுத்தத்தை. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு, அது நீங்க கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. இப்பெல்லாம் ரட்சிப்பு அந்த கிடைக்காத நமக்கு. நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பரலோக, உங்கள்ட்ட பிரசங்கம் பண்ணுவாங்க, நீங்களும் யூடியூப்ல எல்லாம் கேட்கலாம், பரலோக ராஜ்யம் உங்களுக்குள், இதுதான் பரலோக ராஜ்யம், அப்படி பிரசங்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கு, சந்தேகமே இல்லை, ஆனா வெளியில இல்ல. அதனாலதான் வெளி வாழ்க்கையில அதை காட்டுங்கிறாரு. நான் உள்ள இருக்கேன், நீ வெளியில சொல்லுடா, வெளியில சொல்லு, வாழ்ந்து காட்டுங்கிறாரு. What is the change? முந்தி வாழ்ந்ததற்கும் இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்ட பின்பு நம்முடைய வாழ்க்கைக்கும், முந்தி ரொம்ப சண்டை போட்டா இப்ப சண்டை போடல, நிறைய இருக்கு, ஆனா இன்னும் நாம் முழுமை பெறவில்லை பிரியமானவர்களே. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். அப்ப சொல்லிட்டு, ரட்சிக்கப்படத்தக்கதாக ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்குது. அந்த ஆசீர்வாதம் எங்க வைக்கப்பட்டிருக்குதாங்க? கொஞ்சம் தான் சத்தமா சொல்லுங்களேன். பரலோகத்தில் வைக்கப்பட்டு, இங்க இல்லைங்க. It is not, your complete total blessing is not here. It is not destined here. சிந்தியுங்கள் பிரியமானவர்களே, நீங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You're being called to live a holy life. அவர் தான் ஜனத்தை பார்க்கும்போது, இவள் என் பரிசுத்த மகள். நம்ம சொல்லிடுவோம், ஜெனரலா எப்படி பிரீச் பண்ணுவோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தன் மூலமாக பிதா நம்மை பார்க்கும்போது மாற்றமே இல்லை. அவர் நம்முடைய பாவங்களை ரெக்கார்ட் பண்றாருன்னு நான் சொல்லல. ஆனா என் பிள்ளை, உன் வாழ்க்கை ஒன்னே வச்சுதான் நான் இங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். உன் மூலமாகத்தானே நான் சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாய் மக்களுக்கு பிரயோஜனமற்றதாக இருக்கும் பொழுது அவன் சிந்தியுங்கள் பெரியமானவர்களே. சொல்லிட்டு பாருங்க, அதுல நீங்க மிகவும் சந்தோஷப்படுங்க. எதுல சந்தோஷப்படணுமா? நம்ம எங்க நமக்கு ஆசீர்வாதம் இருக்கான், பொக்கிஷம் இருக்கான்? பரலோகத்தில் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரம் எங்கெங்க இருக்கு? இங்க தேடாதீங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வரும். பிள்ளை இல்லாதது பிரச்சனையா இருக்கும், பிள்ளை பிறந்தப்பறம் இன்னொரு பிரச்சனை வரும். பிள்ளைக்கு நீங்க கல்யாணம் கட்டி கொடுத்தப்பறம் இன்னொரு பிரச்சனை வரலாம். Who knows? This is the world of problems. I don't say God won't bless you here, but what I'm saying is your total freedom, உங்களுடைய முழு சுதந்திரமும் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. Turn your attention. அதுதான் பரிசுத்தத்தின் இலக்கணம். பரிசுத்தங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு டைமண்ட் மாதிரி, அதுல மோர் கட்டிங்ஸ் இருந்தா அது ரொம்ப ஜொலிக்கும். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அதை
பிரதிபலிக்கிற ஒன்றா இருக்க வேண்டும். அழிந்து போகிற பொன் அக்கினியிலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு படலாம் இல்லைங்க. டெஃபினெட்லி your faith will be tested. ஏன்னா இது பரலோக ராஜ்யத்தில் இருக்க ரிவார்டு கிடைக்க போகுது. உங்க விசுவாசம், நீங்க நினைக்கிறீங்க ஐயோ எனக்கு முட்டு வலிக்குது, ஐயோ எனக்கு கேன்சர் சொல்லிட்டானே, ஐயோ எனக்கு அதுன்னு வருதுன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. எவ்ரி ப்ராப்ளம் தட் கம்ஸ் டு a Christian is a test. It is only a test. It is only a test for which when you keep your faith, உங்களுடைய விசுவாசத்தை அதற்குள்ளே உறுதியாய் நீங்கள் வைத்திருப்பீர்களானால் அந்த டெஸ்ட் முடிஞ்ச உடனே அங்க ஒரு மார்க் போட்டு வைப்பாருங்க, கணக்கில் இல்லவோ இருக்கிறது. நீங்க மேல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்போ ஆண்டவரே நான் இது இவ்வளவு கொடுத்திருக்கீங்க, நான் என்ன செஞ்சேன்? அவர் சொல்லுவாரு, உன் விசுவாச சோதனையில மகளே நீ உன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டாய். உன் விசுவாசத்தை என்ன சொல்றாரு பாருங்க, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையுமாக காணப்படும். இதுக்கு முன்னாடி 6ஆம் வசனத்தை விட்டுட்டேன். அதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். முதல்ல எழுதுறாரு பரதேசிகளுக்குன்னு, 2வது எழுதுறாரு உங்கள் சுதந்திரம் பரலோக ராஜ்யத்தில் இருக்குன்னு, 3வது எழுதுறாரு பரிசுத்தவான்களுக்கு எழுதுறாரு பரிசுத்தத்தை குறித்து பேசும்போது இந்த பூமியில நீங்க வந்து துன்பப்படுவீர்கள். ஆமென். அவசியமான துன்பப்படுவது அவசியமானபடியினால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளாலே துன்பப்படுகிறீர்கள். பெர்மனன்ட்டா உங்களை கழுத்து இருக்கிறது தெய்வ திட்டம் இல்லைங்க. இந்த பரிசுத்த வாழ்க்கையின் சோதனைக்கு காரணங்கள் உண்டு. கொஞ்ச கால உபத்திரவம். கொஞ்சம் சிரிங்களே. எப்போ பார்த்தாலும் நம்ம இன்னைக்கு எப்படி வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா, all the time we focus our life on our problems, not on God. ஆண்டவர் சொல்லுங்க, நானே வாசல், அவர்கிட்ட போனுங்க. He is more important, not my problems. ஏன்னா பிசாசு நம்மள என்ன செய்யற, முட்டாளே எல்லாரும் எப்படி ஓடிட்டு இருக்க, நீ ஒரு உலகத்துல இருக்க, அந்த பிரசங்க பேச்செல்லாம் கேட்காத, நீ திரும்ப ரிட்டர்ன். எனக்கு அருமையான தெய்வஜனமே, உங்கள் சுதந்திரம் பரலோகத்தில் இருக்கு, இங்க இல்ல. You may be disappointed. நீங்க ஒருவேளை என் பிள்ளைகளை எங்களை வைத்து அப்படி பயங்கரமாய், maybe or may not. சிலருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலாம், சிலர் கிடைக்காம கூட போலாங்க. ஒவ்வொருவருடைய காரணத்திலையும் எப்படி டெஸ்ட் அந்த விசுவாசத்துக்கு வைக்கணும் சோதனை ஆண்டவர் தான் பிதாவா தான் தீர்மானம் பண்ணுகிறார். ஆமென் ஆமென். பாருங்க, அழிந்து போகிற பொன் அக்கினியினால சோதிக்கப்படுகிறது, அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதுமா இருக்கிற, ஆமென், அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இந்த டெஸ்டுடைய ரிசல்ட் எப்படி இருக்குமா? இயேசு கிறிஸ்து வரும்போது, அந்த பரிசுத்தத்தில் அவர் வரும்போது, ஆமென், எப்படி இருக்கும்? அது உங்களுக்கு புகழ்ச்சி. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஓ டெஸ்டே, இதை நான் கரெக்டா பாஸ் பண்ணி வரணும், அவ்வளவுதான். விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். நீங்க செஞ்சுட்டு இருக்கிற பரிசுத்த காரியத்தை நிப்பாட்டக்கூடாது. நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட போக, என்ன இது பெரிய ஆண்டவர் என்ன செஞ்சாரு, எனக்கு ஜெபம் பண்ணி எனக்கு என்ன கிடைச்சிச்சு? We are fools in saying that. என்ன நடந்துச்சு? அவன் கூட அவன் பிள்ளை கூட நல்லா இருக்கு, என் பிள்ளைக்கு என்ன கிடைச்சிச்சு? You don't belong to this place. நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல பிரியமானவர்களே. உங்கள் சுதந்திரம் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது. உங்களுடைய விசுவாசம் பரிசுத்தத்திற்காக சோதிக்கப்படுகிறது. இதுக்கு ரிசல்ட்டுக்கு ரிவார்டு எல்லாமே ஆண்டவர் வரும் பொழுது பாருங்க எப்படி வருமா? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். கவலைப்படாதீங்கடா, பரிசுத்த வாழ்க்கையில எனக்கு இவ்வளவு சோதனை இருக்கேன்னு. This is not your home. போகட்டும் பிரியமானவர்களே, எனக்கு நேரம் இல்லை அப்படி சொல்லி கொண்டாந்து நிறைய காரியங்களை the concept of holiness சொல்லிட்டு அப்படியே விட்டுருந்துருக்கலாம். ஆவியானவர் பேதுருட்ட, போதுண்டா கான்செப்ட் ஆஃப் ஹோலினஸ் சொல்லிட்டடா, ரைட்டா விட்டுடா, போதுண்டான்னு விட்டுருக்கலாம். விடலாங்க. 13ஆம் வசனத்துல இருந்து நம்முடைய வெளிப்புற வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று அங்க காண்பிக்கப்படுகிறது. டார்ச் லைட் அடிக்கிறாரு. அல்லேலூயா. கான்செப்ட சொல்லியாச்சே. இயேசுவின் ரத்தம் ஆவியானவர் பரிசுத்தப்பட நீ கீழ்ப்படியணும் எல்லாம் சொல்லிட்டாரே. இப்பொழுது நான் திருப்பி உங்களுக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே,
The internal holiness should be reflected in your external life. Only then our holiness is fulfilled in the sight of God. என் பிள்ளை இனி அவா நான் அல்ல. ஆமென். பவுலடிகளாரை தேவன் சந்தித்த பொழுது நீ யாரை வேணாலும் பாருங்க, மோசே has to give up his own ideas. மோசே முதல்ல நினைச்சான் செத்தாலும் நான் இனிமே எகிப்துக்கு திரும்பி போக மாட்டேன்னு. He has to go to Egypt again. பரிசுத்த பவுல் நினைத்தாரு, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறேன் வேலை இந்த இயேசுவுக்கு விரோதமாகத்தான் நான் செயல்படுவேன் என்று அவர் நினைத்தார். அவர் என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு? இயேசுவை தான் பிரசங்கிக்க வேண்டியிருந்துச்சு. He has to give up his own. பேதுரு நினைத்தார், வாருங்கள் நாம் மீன் பிடிக்க போவோம், இயேசு போய்விட்டார் என்று. அவர் that is his ideology and his passion, his desire. ஆனால் இயேசு அந்த பரிசுத்தம் வந்த பொழுதோ அதை விட்டுட்டு மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாறுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில தேவன் உங்களிடத்தில் என்ன சொல்லுகிறார் பிரியமானவர்களே? இந்த 13ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. இட்ஸ் சம்திங் நம்ம டைம் இருக்கிற வரைக்கும் பார்ப்போம். I think I got another 25 minutes or so. பிரியமானவர்களே, ஆமென் ஆமென். நல்ல கவனமா தயவு செய்து just look into this very carefully. Hallelujah. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். பிரியமானவர்களே, பயப்படாதிருங்கள். ஆமென். இதுல 13ஆவது வசனத்துல முதல் காரியம், இப்படி எல்லாம் பரிசுத்தம் இருக்கு, இதனால நீ எப்படிடா ராஜா வாழணும், ராஜாத்தி நீ வாழணும்னு சொல்றார் ஆண்டவர். 13ஆம் வசனத்தை பாருங்க. ஆகையால் இப்படி எல்லாம் பரிசுத்த காரியங்கள் இருக்கு, பரலோக ராஜ்யத்துலதான் அவனுடைய பொக்கிஷம் இருக்க போது, நீ அங்கதான் வாழ போற, இங்க உன் பிரச்சனைக்கெல்லாம் நீ கண்டிப்பா வரும், அந்த வரும்போதெல்லாம் நீ விசுவாசத்தையும் பரிசுத்தையும் நீ காத்துக்கொண்டேனா பரலோக ராஜ்யத்துல what a glorious life. நீங்களும் நானும் இன்னும் பயப்படுறீங்களா கொரோனால செத்து போவோன்னு? Just tell me பிரியமானவர்களே, இன்னும் மரண பயம் அளவுக்கு கூட நம்ம விசுவாசத்திலையும் பரிசுத்தத்திலையும் பலப்படல. பரிசுத்தவான்கள் யாரும் ஐயோ நான் என்ன செய்வேன் அப்படி அவங்க பயந்ததாக நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது பைபிள்ல. They were all ready to die at any point of time in life. Are you ready? Are you ready to die? யோசிங்கள் பிரியமானவர்களே, a date is already been fixed for everyone. எல்லாருக்கும் ஒரு நாள் பிக்ஸ் பண்ணி தாங்க அனுப்புறாரு. பாருங்க அந்த 13ஆவது வசனத்தை முதல்ல எப்படி, ஆகையால் பரிசுத்த வாழ்க்கை இப்படி இருக்கு மகனே, உன் பரிசுத்த காரியம் எப்படி இருக்கு, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கு. ஆகையால் நீ பூமியில வாழ்ற வரைக்கும் அதான் அர்த்தம், ஐடியாலஜி. ஆமென். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, இப்ப புரிஞ்சா உங்களுக்கு? உள்ளான பரிசுத்தம் வெளி வாழ்க்கையில வரணும்னா நம்ம சில காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்குங்க. உங்கள் மனதின் அறையை கட்ட வேண்டும். பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஸ்டாஃப், இல்லைன்னா ஒரு பென்ஷனர், இல்லைன்னா வாட்ஸ்அப்ல, இல்லைன்னா இன்டர்நெட்ல எவனாவது ஒண்ணு போட்டானா அத பெரிய டிஸ்கஷன் எல்லாம் நீங்க போட்டு தூக்கி திரியலாம் வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What the Lord is saying to you. இன்று காலையில நீங்கள் வேதத்தை திறந்த பொழுது அவர் என்ன உங்களோடு பேச, நாம ஏன் அப்படி அறை கட்டி வைக்கணுமா நம்ம மனசை? பிசாசு உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான், சும்மாரப்பா பெரிய பரிசுத்தம், இதெல்லாம் ஒரு காலத்துல எவ்வளவு என்ஜாய் பண்ண ப்ரோக்ராம், நீ எப்படி எல்லாம் இருந்த, சும்மா போட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அவங்கள வாழ்க்கைன்னா கொஞ்சம் அனுபவிக்கணும், இந்த வயசுல அனுபவிக்கணும், கிளவியான போற அனுபவிக்க போற, இல்ல தாத்தாவான போற அனுபவிக்க போறியா? திஸ் இஸ் லைஃப். அனுபவிக்கத்தான் நம்மளும் இருக்கும் பிரியமானவர்களே. கிறிஸ்தவ வாழ்க்கை மாதிரி அனுபவிக்கிற யாருமே கிடையாது. ஆனா ஒரு டிசிப்ளின் இருக்கணும். இதை நான் செய்ய மாட்டேன், நான் இயேசுவை சுமக்கிறவள், என் உள்ளத்துக்குள்ள என் இயேசுவை சுமக்கிறவன், நான் எப்படி இதை பார்க்க முடியும்? ஏங்க யோசேப்புடைய வாழ்க்கையில் how can I sin against God? அவன் நினைச்சிருந்தா அவளையும் அனுபவிச்சுட்டு பார்த்திபாத கூட கொன்றது கூட அவ தயாரா இருந்திருப்பா. சொல்லிட்டு இவன் கூட நினைச்சிருப்பா, அப்பா தப்பிச்சு வச்சோண்டா, இந்த பொம்பளை வச்சு நம்ம எப்படியாவது போர்த்திவாயும் கொண்டுட்டு அவளையும் ஒரு மாதிரி பண்ணி நம்ம அப்படியே எஸ்கேப் ஆகி திருப்பி கூட போயிடலாம் நினைச்சது. He never even dreamt. எனக்கு அருமையான தேவச்சனம், ஏன் நீங்க பரிசுத்தமா இருக்கணுங்க? உங்களுக்குள் வாழ்கிறவர் பரிசுத்தம் உள்ளவர்.
ஆமே, என்னெல்லாமோ பேசுறோமே, என்னெல்லாமோ செய்யறோமே. இன்னும் நல்லா பார்த்தா கடவுள்கிட்டே நம்ம ரொம்ப போல, சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி ரைட்டா நீங்க ரொம்ப மணிக்கணக்கா ஜெபம்னு நான் சொல்லலைங்க. ஆனா உங்களுடைய ஒவ்வொரு இருதயத்தின் துடிப்பும், நான் இவ்வுலகத்தில் ஒரு பரதேசி, என் சுதந்திரம் பரலோக ராஜ்யத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, இங்கே நான் என் ஆசைகள் அல்ல, இனிமேல் எல்லாம் கிறிஸ்துவின் சித்தம் என் வாழ்க்கையிலே, நாட் மைன். எப்படி நீங்க என்ன செய்யணுமா, உங்கள் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும். உங்கள் மனதின் அறையை கட்டணும். இட் இஸ் an exercise. It needs discipline. எல்லாரும் சொல்லுவாங்க, வாங்க வாங்க. ஏங்க தயவு செய்துங்க, நீங்க வேணா அப்படி பாருங்க, என்னாலலாம் அப்படி செய்ய முடியாதுங்க. உங்க வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குன்னு வைங்களேன், எல்லாரும் வந்து பையன் அமெரிக்கால இருக்கான், இவனுக்குலாம் கோல்டு மாதிரி இவன் தெரியுமா, சும்மா போட்டு எதையாவது நீங்க சும்மா பைபிளை தூக்கிட்டு எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் கிடையாது. அவனுக்குலாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு BMW காரு, ஒரு 20 லட்சம் டவுரி, எப்படி ஒரு 200 பவுனாவது வாங்கினா தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன். நம்ம உடனே என்ன செய்ய, எல்லாரும் பெரியவங்களாம் அப்படி சொல்லும் போது, நான் ஒரு சின்ன விசுவாசி, நான் தான் அந்த பையனுக்கு தாயி, நான் தான் அந்த பையனுக்கு தகப்பேன், நான் என்னங்க செய்ய முடியும்? இது என்ன இருந்தாலும் தேவன் அப்படி ஒருவேளை என்னை இவ்வளவு நாள் ஜெபிச்சதுக்கு ஆசீர்வதிக்கிற, அப்பெல்லாம் ஆசீர்வதிக்கவே மாட்டாருங்க. அடுத்தவன் காசை வச்சு உங்களை ஆசீர்வதிக்கவே மாட்டார். உங்களுடைய சொந்த உழைப்பில் தான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். gone forever. இன்னும் இவ்வளவு பைபிளை தூக்கி இருக்கிறவங்க ரொம்ப கேவலமா இருக்குங்க. ஒரு கல்ற தோட்டம் உருப்படி கிடையாது, ஒரு ஆஸ்பத்திரி கிறிஸ்தவனுக்கு உருப்படியா கிடையாது, ஒரு மாரல் ஸ்டாண்டர்ட் இல்ல, டவுரி இல்லாத எத்தனை விசுவாசி குடும்பம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். come on tell me. ஆனா ஆண்டவரே என்னை மன்னியுமப்பா, நான் மிகுந்த, God is not interested in the way we pray. ஏய் என்னடா மாயமாலம் பண்ற நீ, பண்றதெல்லாம் அயோக்கியத்தனை இங்க வந்து ஏன்ட்ட வந்து, if God says, அவர் அப்படி சொல்றது இல்ல. கிருபை 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 என்று சொல்லி நம்மளை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, உங்கள் மனதின் அறையை கட்டுங்கள். 2வது பாருங்க, அதே வசனத்துல, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து. நீங்க பரிசுத்தமா இருக்குன்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, உங்கள் மனதின் அறையை நீங்கள் கட்ட வேண்டும். உங்க இஷ்டத்துக்கு மனசுல அப்படி போறது வர்றது, டிவியில பாக்குறது, அந்த டிஸ்கஷன் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது கட்டப்பட்ட அறையா இருக்கணும். இது தேவ சித்தத்தின்படி இருக்கிற அறையாய் உங்களோட வாழ்க்கை இருக்க வேண்டும். 2வது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து. நீங்க இப்படிலாம், ஏன்னா இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நீங்க பரிசுத்தமா வெளியரங்கமா வாழ முடியாது. ஏன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட அதை எதிர்பார்க்கிறாருங்க. there's no other way out. You cannot say, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, நான் எனக்கு என்னமோ தெரிஞ்சு பார்த்து வாழ்ந்துட்டு வந்தேன். நோ பிரியமானவர்களே, ஏன்னா உள்ள பரிசுத்தம் வந்த பின்னாடி அது வெளியேயும் இருக்கணுங்க. ஆமென். ஆமென். வசனங்களை நம்ம எப்படினாலும் தவறா யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளே, அவர் வந்து உள்ள அசுத்தமா இருக்க கூடாதுன்னு தான் சொன்னாரு, உள்ளேயும் வெளியே மாதிரி இருக்கணும் தான் சொல்லி இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கை சிந்திங்கள் பிரியமானவர்களே. ஆமென். நான் ப்ராவர்ப்ஸ்ல நேற்று ஒரு வசனம் வாசினேன், ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அது நான் அடிக்கடி வாசிக்கிறதான். பொய் சொல்லுகிறவன் சபிக்கப்பட்டவனே இருக்கு. எனக்கு அப்படியே ஆடி போனேன். நிறைய பேர் நம்ம எக்ஸாஜரேட் பண்ணி பேசுவோம், இல்லாதது இருக்கிற மாதிரி இவன் அப்படி நினைக்கட்டும், இப்படி சொன்னாமே அப்படி நினைக்கட்டும். மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். உலகத்தானுக்கு செத்த பின்னாடி எங்க போகணும், அவனுக்கா நம்ம பக்கத்து சீட்ல இருக்கணும் தெரியுமாங்க? அவன் 1000 பிலாசபி சொல்லுவான், நம்ம நீ செத்து போனோம்னா அடுத்து கோழி குஞ்சா மாறிடும். அவன் சொல்ற அவனுக்கே தெரியும் அது இது எங்கேயோ மேட்டர் தப்பா இருக்குன்னு. No one knows, but only the Bible says where your spirit will go, when your body will be regenerated. உங்கள் சரீரம், நீங்க கேன்சரோ கோவிடோ கத்திரிக்க நமக்கு வேண்டியவங்களை இழந்திருக்கலாம், it will come back again. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்கள் வணங்குகிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. 1000 வருடம் கழிச்சு, நீங்க லாசருவை 4 நாள்ல உயிரோட கொண்டாந்து நீங்க பெருசா நினைக்காதீங்க. 40 கோடி வருஷங்கள் கழித்து கூட செத்த சரீரத்தை மீண்டும் உயிரோடு கொண்டு வரக்கூடிய, சர்வ நட்சத்திரங்களையும் மீன்களையும்
பறவைகளையும் மனுஷனையும் பூமியில காண்கிற, தொடுகிற, முகர்கிற அத்தனையும் படைத்தவர் அவர். அவர் கேட்கிறார், என் மகளே, இந்த கடைசி காலத்தில் நீ பரிசுத்தமாய் வாழ்வாயா? உனக்குள் இருக்கிற அந்த பரிசுத்தத்தை வெளியே கொண்டு வருவாயா? மூன்றாவது காரியம் பாருங்க, 13 காரியம் சொல்லப்பட்டிருக்காமே. நம்ம டைம் இருக்கிற வரைக்கும் பார்ப்போம், இல்லைன்னா நீங்க அதை படிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து, 2வது அடுத்த மாதிரி நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்கள். என்ன தெளிந்த புத்தி உள்ளவர்கள்? பிசாசு எப்படி வருவான், எப்படி ஏமாத்துவான், அவனுடைய சோல் பர்பஸ் என்ன தெரியுமா? உங்களை பரிசுத்தம் இல்லாம ஆக்கிட்டா, கடவுளை டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு, உங்க ஜபத்தெல்லாம் கேட்கப்படாம பண்ணி, நீங்க இப்படியே கடந்துகிட்ட கிடக்கணும். இந்த பூமியிலையும் அவர் உங்களுக்கு வச்சிருக்கிற பூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க கூடாது என்றுதான் நான் அவ்வளவு செய்யறான். என்ன பாரு, அதெல்லாம் அந்த இடத்துல நீ வீடு வாங்கினா நிறைய வீடு வாங்குங்க, இருதயத்துல வைக்காருங்க. செல்வந்தன் செல்வத்தின் மேல் தன் நம்பிக்கையை வையாமலம். ஆமென். எல்லாமே அழிஞ்சிருங்க. நீங்க செத்த பின்னாடி உங்க சடலத்தை தான் நம்முடைய கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டின வீட்டுக்கு முன்னாடி, கஷ்டப்பட்டு பெத்த பிள்ளைகளுக்கு முன்னாடி வெறும் கையா கொண்டு போவாங்க. அவர் மாத்திரமே சர்வ வல்லமை. அவர் சொல்றாரு, பரிசுத்தம் அடைவாயாக. தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருக்கணுமா நம்ம. மூன்றாவது, அதே 13ஆம் வசனத்துல, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேலே பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். எப்போ பரிசுத்தம் பெர்ஃபெக்ட் ஆகும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, அதாவது ஒரு வருகையில, இல்லைன்னா உங்க வர்ணத்திற்கு பின்னாடி ஆண்டவர் இந்த பூமியில அநேக சோதனைகளின் மத்தியிலும் பரிசுத்தமாய் வாழ்ந்த உனக்கு எனக்கும் கொடுக்க போகிற அந்த மகிமை, அதுல பூரண நம்பிக்கையா இருக்கணுமா. கொஞ்சம் அறகுறையெல்லாம் இல்ல. அதாவது என்ன சொல்றது பைபிள்னா, மரணத்திற்கு பின் உள்ள வாழ்க்கைக்கு நேராக இப்பொழுதே உன் முழு கவனத்தையும் திருப்பு. இதுவே பரிசுத்தத்தின் ஆரம்பம். ஆமென். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, அதாவது எப்படின்னா, you should be heavenly minded all the time. அப்போ உங்களுக்கு எந்த பயமே, நாளைக்கே கவலைப்படுவீங்களா? கவலையே பட மாட்டீங்க. அவர் இருக்காருங்க. ஆமென். நான் எவ்வளவு நாள் எனக்கு உயிரோடு இருக்கணுமோ அவ்வளவு நாள் தான் இருக்க போறேன். அது கோவிடா, கத்திரிக்காவோ, அதோ இதோ எதா இருக்கட்டும். கடவுளுடைய வேலை வரலன்னா நீங்க மறிக்கவே முடியாதுங்க. ஆனா நீ ஞானமா நடங்க. நான் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக கிளவுஸ் போடாம மாஸ்க் போடாம இஷ்டப்படி போங்கலாம் நான் சொல்லல. ஆனா பரிசுத்த வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேலே பூரண நம்பிக்கை உள்ளவராயிருங்கள். முழு நம்பிக்கையா இருக்கணுமா. எனக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை இருக்கு, இனிமேதான் என் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது. அதுதான் உண்மைங்க. நம்ம வாழ்க்கை 2 கம்பார்ட்மெண்ட் கொண்டது. ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் மாதிரி, முதல் கம்பார்ட்மெண்ட் உயிரோட இருக்கும்போது பூமியில மனுஷனா, அடுத்த கம்பார்ட்மெண்ட் எண்ட்லெஸ் கம்பார்ட்மெண்ட்டுங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நம்மோட என்ன சொல்றாரு, மகளே மகனே, கொஞ்ச நாள் தானே அந்த பூமியில வாழ போறீங்க, ஏன்டா போட்டு அதுக்கு இதுக்குன்னு கவலைப்பட்டு இருக்கீங்க, நான் சொல்றதை செய்யுங்கடா, அதுதான் உங்களுக்கு எட்டர்னலா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆமென். கவலைப்படாதிருங்கள் பிரியமானவர்களே. அதே 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். ஆமென். பரிசுத்தமா இருக்க வேணும்னு அழைத்த பரதேசிகளுக்கு அவர் சொல்லுகிறார், முந்தி கடவுளை அறியறதுக்கு முன்னாடி ஏங்க இதெல்லாம் எழுதணும் பரிசுத்தவான்களுக்கு போய், நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். முந்தி நாம் பெருமையா பேசுவேங்க, இப்போ இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில ஒண்ணும் இல்லைங்க, நான் ரொம்ப தாழ்மையானவன். முந்தி நான் பயங்கர கோபக்காரன், இப்பொழுது சாந்தம் உள்ளவன். முந்தி எல்லாத்தையும் கூட்டி குறைச்சு பொய் பேசுவேன், இப்ப எல்லாவற்றிலும் உண்மை. முந்தி எவனையும் கவுத்துருவேன், இப்போ ஐ எம் த மோஸ்ட் ஹானஸ்ட் மேன். நான் உன்னை சொல்லிட்டேன்னா உயிரை பணயம் வைத்தால் அதை நான் செய்வேன். சிந்திங்க பிரியமானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரம் கடந்து போயிடும். ஆமென், ஆமென், ஆமென். நீங்கள் முன்னு உங்கள் அறியாமை, ஏன்னா இதெல்லாம் பரிசுத்தத்தின்
அடுத்த பக்கங்க வெளி வாழ்க்கையில இவைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும், முக்கியத்துவம் படுத்தப்பட வேண்டும். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த, அறியாமைன்னு சொன்னீங்கல்ல, நம்ம இதுல மட்டுமே ஒரு மணி நேரம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். முந்தி நம்ம ஜாதி பார்த்தோம், இப்ப ஜாதி பார்க்கல. முந்தி பணக்காரன்னா நான் அப்படியே மரியாதை குலைஞ்சு கொடுப்பேன், இப்ப ஏழைகள்ட்டையும் நான் போறேன். முந்தி நான் அப்படி இருந்தேன், யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன கம்பாரிசன் சொல்றேன். நம்ம யூனியன்ல அப்படி ஃபைட் பண்ணாங்களோ பண்ணலையோ, ஏன்னா யூனியன்ல இருக்கிறதே அது ஒரு சர்ச்சைக்குரிய காரியம். நம்ம அதை தனியா பார்ப்போம். நம்ம ஏன்னா நம்முடைய சில நேரங்களிலே கடவுளே இல்லை என்று சொல்லுகிறதோடு நம்ம ரொம்ப அசோசியேட் பண்ணி இருக்க முடியாது. அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கு நான் விட்டு விடுகிறேன். ஆனாலும் பாருங்க, ஜிந்தாபாத் ஜிந்தாபாத், எங்களுக்கு சனிக்கிழமை வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை லீவ் வேணும்னு சொல்லி கத்தி எல்லாமே வாங்கிட்டோம்னு வைங்களேன். நம்ம வாங்கினோமோ அரசாங்கம் கொடுத்துச்சோம், பரவாயில்ல, எப்படி நாள் இருக்கட்டும். எத்தனை நாளுங்க உங்களுக்கு லீவு? வாரத்துக்கு 2 நாள். சரி, எவ்வளவு சம்பளம் கொடுக்குறான்? 2 நாள் லீவும் கொடுக்குறான். பாவம் ஏழைங்க. உங்க வீட்டுல வேலைக்காரி வச்சிருக்கீங்களே, வாரத்துல 1 நாள் உங்களால லீவ் கொடுக்க முடியுமா? 1 நாள் அவ வரலன்னா என்ன வேலைக்காரி? Just give 1 day rest to your servant. This is the commandment of the Lord. பணக்காரன் போவோம். நம்ம சர்வெண்ட் வீட்டுக்கு என்னைக்காவது போய் அவங்க எப்படித்தான் வாழ்ந்திருக்காங்கன்னு அதை நம்ம பார்த்திருக்கோமாங்க? We haven't done it. பிரியமானவர்களே, அறியாத காலங்களில் அப்படி இருந்தோம். இனிமே அன்புள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பாருங்க, 1 பேதுரு 1:14 அடுத்து சொல்லுது, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து. வசனம் செய்தி கேட்கறதுல எல்லாம் பெருசு இல்லைங்க. ஆமா, இவர் பெரிய இவர் மட்டும் இப்ப எல்லாம் சொல்லிடுவாரு. ஏன்னா இவர் இருக்கும்போது இவர் விஆர்எஸ் வாங்கிட்டு வந்துட்டாரு, இவர் எல்லாத்தையும் சொல்றாரு. இவர் எப்படி இருந்தாராமா? நான் கடைபிடிக்காத நான் சொல்லலைங்க. எனக்கு அருமையான தெய்வச்சனமே, உங்கள் கால்களை தொட்டு கெஞ்சுகிறேன். வாழ்க்கை நிழலை போல ஓடி முடிந்து விடும். பரிசுத்தம் தேவை. ஏன்னா உங்க அப்பாவுடைய எந்த பக்கத்தை நீங்க திரும்பி பார்த்தாலும் அவர் பரிசுத்தம் உள்ளவர். நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரும். என்ன ஸ்டாண்டர்ட் எதிர்பார்க்கிறாருன்னு பாருங்க. நான் ரொம்ப பரிசுத்தர், உங்களால் முடிஞ்ச முறைக்கும் பரிசுத்தமா இருங்க அப்படி சொல்லலைங்க. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்க. உங்களே ஆராய்ந்து பாருங்க. கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நான் இருக்கிறேனா? எத்தனை விஷயத்துக்கு நான் கீழ்ப்படிந்து இருக்கிறேன் சொல்லுங்க. எவ்வளவு இருதயம் துடிக்கிறான். அதாவது நம்ம இப்ப எல்லாருமே, தயவு செய்து சொல்றேன், நம்ம எல்லாருமே ஆத்ம தாகம் கொண்டவர்களாய் இன்னும் மாற வேண்டும் பிரியமானவர்களே. ஆமென். உங்களுடைய நேரத்துல ஒரு 10% மட்டும் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. 90% பிரியமானவர்களே, தேவனுடைய இருதயத்திற்குள்ளே என்ன பாரம் இருக்கிறது என்று பார்த்து அதற்காக நீங்கள் ஜெபிக்க மாட்டீர்களா? கீழ்ப்படிய மாட்டீர்களா? பிரியமானவர்களே, உங்கள் ஜெப நேரத்தை கூட்ட மாட்டீர்களா? சிலுவையிலே ரத்தம் சிந்தி துடியாய் துடித்தவர் பிதாவினிடத்தில், ஆண்டவரே எனக்கு இன்னும் பிள்ளைகள் வேண்டும் என்று கதறுகிற சத்தம் உங்களுக்கு கேட்கவில்லையோ? நமக்கு நம்ம பிரியாரிட்டி தான். நான் எல்லாம் கீழ்ப்படிவேன், எனக்கு என்ன தருவீரு? நோ, அது அறியாத காலங்களில் வாழ்ந்த கிறிஸ்தவம். இனி நான் அல்ல. வேலையை விட சொன்னாலும் சரி, காரை கொடுக்க சொன்னாரு, வீட்டை கொடுக்க சொன்னாலும் சரி, பிள்ளையை கொடுக்க சொன்னாலும் சரி, that is an ideology. இனி நான் செத்துட்டேயா இயேசுவுக்காக. அப்படி வாழ்ந்து பாருங்க. பிசாசு நீங்க போராட்டமெல்லாம் 100 மைல் தள்ளி நிற்பான். இன்னைக்கு பிசாசுக்கு நல்லவே, இவங்க வெறும் சும்மா பேசுவாங்க, ஒன்னும் செய்ய மாட்டாங்க. ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட கூட்டம் நம்ம இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. நாம் கீழ்ப்படுகிற ஜனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கடைசி அந்த 15வது வசனத்தை மட்டும் நான் வாசித்து அதோட நான் முடிச்சிடுறேன். I got 13 things to say and I don't have time for that. இந்த 15வது வசனம் பாருங்க. நடக்கையில் எல்லாம் பரிசுத்தம். என்ன அழகா இருக்கும் பாருங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா.
இதை தாங்க நான் சொன்னேன். I read it again, பிரியமானவர்களே. Hallelujah. ஆவியானவர் கற்றுக் கொடுத்தது நான் சொல்கிறேன். The internal holiness should be reflected in our external life. Only then our holiness is fulfilled in the sight of God. நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டாலும் பரவாயில்ல பிரியமானவர்களே, என் உள்ளான பரிசுத்தம் என் வார்த்தையிலே காணப்பட வேண்டும், என் பார்வையிலே காணப்பட வேண்டும், நான் அதிகாலையில் எழும்புகிறதிலே காணப்பட வேண்டும், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறதிலே காணப்பட வேண்டும். இதுவரைக்கும் நான் எனக்கு என் வருங்காலத்திற்கென்றே நான் சேர்த்து வைத்திருந்தேன். இப்பொழுது நான் தியாகமுள்ளவனாய் நான் மாறிவிட்டேன். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி தகப்பனே, எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த கூட்டத்தார் ஆண்டவரே, இந்த சின்ன கூட்டத்தார் பரிசுத்தத்தை மையப்படுத்தி ஆண்டவரே வாழ உதவி செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.